ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளும் குழப்பங்களும் பயமும் கஷ்டமும் எல்லாமே தீர்ந்து போய் உனக்கான வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் வெற்றிகளையும் வாரி வாரி வழங்குவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது சில விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க உனக்கு முழு வழிகளையும் முழு மனசோட நான் காட்டி சரியான பாதையில் நீ நடந்து நல்வாழ்க்கையை வாழும்படி செய்யப்போகிறேன் என் செல்லமே. உன் மனக்குழப்பமெல்லாம் இன்றோடு நீங்கி உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உண்டாக போகுது. இனிமே நீ கலங்கி நிற்க தேவையில்லாத அளவுக்கு நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக கைகூடி வர வைப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும். உன் முழு நம்பிக்கையும் நீ என் மேலே வச்சினா போதும், மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அது நடக்குமா நடக்காதான்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க. இது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு சந்தேகம் உன் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலேயே எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ரொம்ப பயப்பட்டு தயங்கி கலங்கிக்கிட்டே இருக்க. இந்த சந்தேகமும் குழப்பமும் தீய எண்ணங்களாக உன்னை ஆக்கிரமிக்கிறதுனால தான் உனக்கு நல்லதே நடக்கலைங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ மனசார ஆசைப்பட்டினா அதை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுறணும் தானே. அதை விட்டுட்டு நீயே அதை நினச்சி பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே இருக்க. உன் முழு எண்ணங்களையும் இந்த வராகி அம்மாவின் பக்கம் திருப்பும்போது நான் உனக்கு துணையாக இருக்கும்போது வீண் பயமும் சந்தேகமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் என் கண்காணிப்பில் நான் தான் வச்சுருக்கேன். ஆனால் நீ என்னவோ எதுக்கெடுத்தாலும் தயங்கிக்கிட்டு சந்தேகத்தில் மூழ்கிக்கிட்டு உன்னையே நீ கீழே தள்ளி வீழ்த்திக்கிட்டே இருக்க. என் அன்பு பிள்ளையே, நீ நினச்சதை விட நான் உன் வாழ்க்கைக்காக பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ நினச்ச சின்ன சின்ன விஷயங்களை கூடவா நான் உனக்காக நடத்தி கொடுக்காம இருப்பேன். இப்போ நீ பார்க்குற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆசையை தூண்டலாம். அப்படி இருந்தால் இருக்கும் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னே நீ பார்க்குற விஷயங்களுக்கான முடிவாக யோசிப்பாய். ஆனால் நான் முடிவுகளை மாற்றக்கூடியவன். நீ ஆசைப்பட்டு கேட்குறது ஒரு சாதாரண சின்ன விஷயம். அதை விட பெருசாக பல மடங்கா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தீர்மானித்து வச்சுருக்கேன். முழு மனசோட என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் கண்களில் வழியும் கண்ணீரை தொடச்சி விட்டு உன் பயத்தை போக்கி உன் துன்பங்களை நீக்கி உன் இதயத்திற்கு இன்பத்தை தரும் வகையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நடத்தி தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ அன்போட பாசத்தோட பக்தியோட என்கிட்ட கேட்ட உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன் கவலைகளும் கஷ்டங்களுமான நினைவுகள் எல்லாம் போய் உன் வாழ்க்கையை இனிமையாக மாற்ற போகிறேன். உன் உயிராகவும் வாழ்வாகவும் உன் வாழ்வுக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? அம்மா வராகி தாயே, என்னால் கஷ்டத்தை தாங்க முடியலை. இன்னும் நான் எவ்வளவுதான் தாங்கணும், எவ்வளவுதான் கஷ்டப்படணும். ஒரு சின்ன விஷயம் நல்லது நடந்தாலும் உடனே அடுத்து ஒரு பெருசாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுது. நீ தான் என்னை காப்பாற்றணும்னு உன்னுடைய உயிருக்கு உயிராக என்ன மனசில் நினச்சி என்கிட்ட இந்த வேண்டுதலை கேட்ட பிறகு நான் எப்படி உனக்கு துணையாக நிற்காமல் போயிடுவேன்? நிச்சயமா இப்போ நீ எந்த விஷயத்தை துன்பம் பிரச்சனை கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை உன் கூடவே துணையாக நான் இருந்து சீக்கிரமே சரி செஞ்சிடுறேன். உன் கண்ணீருக்கு பலன் பதிலும் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. நீ எந்த தவறும் செய்யாமல் இருந்தாலும் அடுத்தவங்க உன்னை திட்டுனதும் அவங்க கொடுத்த சாபமும் உனக்கு பழிச்சிருமோ நினச்சி நீ பயந்து பதறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். எந்த தவறும் செய்யாத என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நிழலை கூட யாருடைய சாபமும் தொடாத அளவுக்கு நான் பத்திரமாக உன்னை பாதுகாக்கிறேன். ஆனால் நீ தான்
இன்னும் இன்னும் ஏமாந்து போய் உன் அருமை பெருமை தெரியாதவங்க கிட்டேயே உன் பாசத்தை காட்டிட்டு அப்புறம் அவங்க உன் மனசை நோகடிச்சிட்டாங்கன்னு அழுது புலம்புகிறாய். நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு எச்சரித்தேன். எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாயிரு. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து பழகுன்னு. ஆனால் உன் மதிப்பு தெரியாதவர்களிடம் நீ நெருங்கி பழகியதின் விளைவாக தான் இப்படி அவங்க உன்னை சண்டை போட்டு உன்னை எதிரியாக நினச்சி திட்டி சாபம்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெருங்கி பழகு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான பொன்னாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். இப்போது நீ எதை நினச்சி மன வலியை உணர்கிறாயோ அதுக்கு உனக்கு ஒரு நல்வழியை காட்ட நான் வந்துட்டேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி எல்லா கஷ்டத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய சூழ்நிலைகளையே உனக்கு சாதகமாக நான் ஆக்கி காட்டுறேன். உன்னுடைய வேண்டுதல்கள் படி நீ எப்போது என்கிட்ட என்னென்ன விஷயம் கேட்டியோ அது அத்தனையுமே உனக்கு அழகாக நடத்தி தர நான் தயாராக வந்துட்டேன் என் செல்லமே. நல்ல நேரம் வந்துருச்சு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நீ சொல்லுறியேம்மா வராகி தாயே. எனக்கு அப்படி எதுவுமே நல்லதே நடக்கலையேன்னு நீ மன வருத்தத்தோடு அன்னைக்கு என்னை பார்த்து சொன்னாய்தானே. எப்போவுமே நேர்மறையான சிந்தனைகள் இருந்தாதான் உனக்கு நல்லது நடக்கும். நான் என்னதான் உனக்கு நல்லது செஞ்சாலும் அதை நல்லபடியாக எதிர்கொள்ளக்கூடிய மனசு உனக்கு இருக்கணும் அல்லவா. நீ சதா சர்வகாலமும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் பற்றி மட்டுமே எதிர்மறையாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் எண்ணத்துக்கு ஏற்றாற்போல தான் உன் வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும். அதனால தான் முதல்ல உன் எண்ணங்களை சுத்தமாக தூய்மைப்படுத்தி உயர்வானதாக வச்சுக்கிட்டினா நீ வளர்ச்சி அடைவேன்னு நான் சொல்கிறேன். உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து போய் உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நீ அனுபவிக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உன் தடைகளை நீக்கி உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்லமே. முழு மனசோட என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் கவலைகள் எல்லாம் கரைந்து காணாமல் போய் உன் வாழ்க்கைக்கு ஒளியாய் நான் இருப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல் இப்போது நிறைவேறப்போகுது. உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. உன்னை அம்மானு அழைப்பதற்கு குழந்தை ரூபத்தில் நானே உன்னை நோக்கி வருவேன் என் செல்லமே. குழந்தை வரம் கேட்ட என் செல்ல பெண்களுக்கு குழந்தையாக நானே வந்து உருவெடுப்பேன். அதே போல் திருமண வரனை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்ல துணையை அவங்க மனசு போல் அவங்க குணத்துக்கு ஏற்றார் அளவே நல்லபடியாக அமைச்சு தரப்போகிறேன். அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் கையில் காசு எதுவுமே தங்கலை. வர்ற வரவுக்கு மீறி செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளவோ கனவுகள் இருந்தும் எவ்வளவோ ஆசைகள் இருந்தும் எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆசைப்பட்டபடி வாங்கிக்க முடியலை, அதையோட வாழவும் முடியலைன்னு பல மன வருத்தங்களை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கும் எல்லாருடைய தேவையையும் நிறைவேற்றும் விதமாக அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக தான் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ என் மேலே அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கும் போது உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றும் உரிய காலகட்டத்தில் கிடைச்சே ஆகணுமல்லவா. அப்படி நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீயும் உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்க வந்துட்டேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் எல்லாமே உடனே நடக்கலையே நினச்சி கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எதை எப்போது நடத்தணும் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கணும், அதன்படி சரியான நேரத்தில் அனைத்தையும் நடத்தி முடிக்கிறேன். எல்லாமே சில காரணங்களோடு தான் தள்ளி போய்கிட்டும் தாமதமாகிக்கிட்டும் இருக்குது. என்னை மீறி எதுவும் நடக்காது என் செல்லமே. எப்போதுமே எந்த காரணத்துக்காகவும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கூடாதுன்றத நீ உறுதியாக வச்சுக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்கு தீமை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அவர்களுக்கான துன்பத்தை அவங்களே வரவழைச்சிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீ இன்னைக்கு எதை விதையாக போடுறியோ அதுதான் நாளைக்கு உனக்கு அறுவடையாகும். நீ இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்சினா அது உன் வாழ்க்கையில் நாளைக்கு நன்மையாக வந்து சேரும். இன்னைக்கு ஒருத்தருக்கு நீ ஏதோ ஒரு சின்ன தவறு தீங்கு கெடுதல் செஞ்சாலும்
அது நாளைக்கே பல மடங்கா பெருசா உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை என்கிட்ட நீ முழுசாக ஒப்படைச்ச பிறகு உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. ஒரு நொடி பொழுது கூட நீ கஷ்டப்படும்படி விட்டுட்டு நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். என்னையே கதின்னு நம்பிக்கிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நானே முன்னால நின்று எல்லாத்தையும் செய்ய வைக்கிறேன். நீ கவலைப்படவே வேணாம். என்ன தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே உனக்கு நல்லது செய்பவர்களாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா எல்லாவற்றையும் உனக்கு அருளாக அள்ளி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இனிமே நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க போகிற. எப்போதுமே நீ புன்னகையோடு இருப்பதை பார்ப்பதற்காக நான் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செஞ்ச நன்மையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு, நீ செஞ்ச உதவிகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டு, இன்னைக்கு உனக்கு தீமையை செய்யக்கூடிய உறவுகளும், நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன்னை ஏமாற்றி உன் பாசத்தை வேஷமாக மாற்றி அவங்க காரியத்தை நடத்திக்கிட்டதையும் இப்போதாவது நீ புரிந்து கொண்டு தெளிவாக இருக்கப்பார் என் செல்லமே. உண்மையாக இருக்க வேண்டிய உறவுகள் பாசம் வச்சிருக்கிறது போல வேஷம் போட்டு நடிக்கிறதையும், நீ உதவி செய்யும் போது வாங்கிட்டவங்க இப்போ நீ உதவி கேட்டுருவியோன்னு பயந்து ஓடி ஒதுங்கிறதையும் பார்த்துட்டு தான் உனக்காக உதவி செய்யவும் உனக்காக நல்லது செய்யவும் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன்னை தப்பாக பயன்படுத்திக்கிட்டவங்க, தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டவங்க, உன்னை பயன்படுத்தி ஏமாற்றிட்டு தூக்கி எரிஞ்சவங்க எல்லாருமே உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். நீ நினச்சது போல அவங்க ஒருபோதும் புத்தி அறிவால் வந்து மாறக்கூடிய மனிதர்கள் அல்ல. அவங்களுடைய பிறவி குணமே அப்படிதான். நீ அவங்கள பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி.